أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அழகிய துவாக்களின் தொகுப்பை நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம தொடர் வகுப்புகளாக பார்க்கலாம். அதை ரப்பனா துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 40 துவாக்கள் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த துவாக்கள் தெரிஞ்சிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். தெரியாதவர்களுக்காக பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இந்த சீரீஸை நான் தொடங்குறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் தொடர்ந்து இந்த வகுப்புகள் மூலமாக பலனடைஞ்சு ஒவ்வொரு துவாக்களையும் கட்டாயம் மனனம் செய்வதோட தொழுகையில் அதை கேட்டு பலனடையணும்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். வாங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல் வகுப்புகளில் முதல் ரப்பனா துவாவை நம்ம கற்றுக்கலாம். முதல் துவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். இந்த துவாவினுடைய பொருள், எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய். இந்த துவா திருக்குரானில் அல்-பஹரா சூறால 127வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இந்த துவாவை நம்மளுடைய எல்லா காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒப்படைத்து இந்த துவாவை கேட்டுட்டு அந்த பணியை தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை கட்டாயமாக எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. தொழுகையில் கூட இந்த துவாவை நம்ம கேட்கலாம். ஒவ்வொரு காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த துவாவை கேட்டுட்டு அந்த காரியங்களை தொடங்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருவானாக. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி முடித்தவங்க கமெண்ட் செக்ஷனில் அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ரப்பனா துவாக்களில் 2வது துவாவை இன்றைக்கி நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை எதற்காக நம்ம ஓதுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஈமானோடையும் இறை அச்சத்தோடையும் ஒரு வாழ்க்கை வாழணுன்றதற்காகவும், நம்மளுடைய குழந்தைகள் அதற்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகள் ஆக நம்மளுடைய சந்ததிகள் முழுவதும் ஈமானோடு இருக்கணுன்றதுக்காக இந்த துவாவை நம்ம ஓதலாம். இப்போ அந்த துவாவை நம்ம படிக்கலாம். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மதம் முஸ்லிமதன் லக வ அரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இன்னொரு தடவை படிச்சிடலாம். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மதம் முஸ்லிமதன் லக வ அரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இந்த துவா நம்மளுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயமான அல்-பக்ரால 128வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். இப்போ இதோட பொருளை தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு கட்டுப்பட்டவர்களாக, இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, ஈமானும் இறை அச்சமும் நிறைந்த உள்ளத்தை கொண்டவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இந்த துவாவை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எப்பொழுதும் நம்ம கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த பேஜில் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா சீரீஸ் முடிச்சுட்டு இப்போ ரப்பனா துவாக்களோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ரப்பனா துவாக்களில் 3வது துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவாவோட சிறப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த ஒரு துவா நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை தேவைகள் அனைத்திற்குமான ஒரு தீர்வாக இருக்குது. இந்த துவாவை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமான ஒற்றை துவாவாக இந்த ஒரு துவா இருக்குது. எப்பெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த துவாவை சொல்லி நம்ம இறைவனிடத்தில் மன்றாடிக்கிட்டே இருக்கணும். இந்த துவா ஏறத்தாழ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தான். ஒவ்வொரு துவாவும் ஆரம்பிக்கும் போதும் இதை சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். இதனுடைய அர்த்தம் தெரியாமல் ரெகுலராக நம்ம சொல்கிறது வழக்கம். ஆனால் இப்போ இதனுடைய முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம துவா கேட்கும்போது அந்த அர்த்தத்தை மனசில் வச்சு கேட்கும்போது நம்மளுக்கு இந்த துவா நிச்சயமாக பலனளிக்கும். வாங்க இப்போ இந்த துவா மனப்பாடம் பண்ணிடலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனதம் வஃபில் ஆஹிரதி ஹசனதம் வகீன அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனதம் வஃபில் ஆஹிரதி ஹசனதம் வகீன அதாபன்னார்.
இந்த அற்புதமான துவாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயமான அல் பக்ரால 201வது வசனமா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். இப்போ இந்த துவாவினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நற்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நற்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. இந்த ஒரு சின்ன துவாக்கு எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்றத நீங்களே பாருங்க. நம்மளுடைய இம்மைக்கான நற்பாக்கியம்னு கேட்கும்போது நம்ம பிறந்ததுலேருந்து மௌத்தாகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். அதே மாதிரி மறுமைக்கான நற்பாக்கியம்ங்கிறது நம்மளுடைய கபரின் வேதனை விட்டும் அதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள்லேருந்தும் வெற்றி அடையணும்னு இந்த துவா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இல்லை நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துவாவை நம்ம அல்லாஹ்விடத்தில் வச்சுட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை அடிக்கடி ஓதிட்டே இருப்பாங்களாம். நாமும் இந்த துவாவை அடிக்கடி கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியை தேடுவோம். இன்னைக்கு 4வது துவாவை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவா. இன்றைய காலகட்டத்தில் இந்த துவா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய துவாவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இந்த துவாவை கூறி நம்ம துவா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன அநியாயம் நடந்துகிட்ருக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு தினம் நம்ம இந்த நியூஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளால் அதுக்கு எந்த ஒரு விதத்துலேயுமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத கையாலாகாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து வெளியாகிற வீடியோக்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப கனக்குது. அந்த சூழ்நிலையில் நம்மளை ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த மக்கள் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் கடுமையான அநியாயத்திற்கு, அப்பட்டமான அநியாயத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக துவா கேட்கணும். துவா கேட்குறது மட்டும்தான் நம்மளால் இங்கிருந்து செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். அநியாயத்திற்கு மேலே அநியாயம் செஞ்சுட்டு போகிற அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். அந்த குரலை நம்ம மனுஷங்க கிட்ட கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இறைவனிடத்தில் கொடுக்கணும். இறைவன் தன்னுடைய திருமுறை குர்ஆனில் அநியாயக்காரர்களுக்கு எதிராக நம்ம கேட்க வேண்டிய துவாவை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். அந்த துவாவை கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு எதிராக இறைவனிடத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நம்ம கோரிக்கைகளை, நம்மளுடைய மனசில் இருக்க ஆதங்கங்களை, நம்மளுடைய வருத்தத்தை, நம்மளுடைய கண்ணீரை மனிதர்கள்கிட்டையோ அரசாங்கங்கள்கிட்டையோ அரசியல் தலைவர்கள்கிட்டையோ கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம இறைவனிடத்தில் வைக்கணும், அழுது துவா கேட்கணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம குனூத்து நாசிலா ஓதி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவும் அநியாயத்தை செய்யக்கூடிய அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராகவும் நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும், துவா செய்யணும். இந்த துவாவை நீங்கள் இன்றைக்கே மனப்பாடம் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த துவாவை நீங்கள் அவசியம் கேட்கணும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரம் வ சப்பித் அக்தாமனா வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரம் வ சப்பித் அக்தாமனா வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துவாவினுடைய பொருள்: எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, நிராகரிப்பாளர்களான இக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. அநியாயம் செய்யக்கூடிய நிராகரிப்பான கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நம்ம அவனிடத்துல நம்ம கேட்போம். அதே மாதிரி வெற்றியளிக்கக்கூடியவன்னு பொருள் தரக்கூடிய இறைவனுடைய பெயரான ஃபத்தாஹ் அப்படிங்கிற பெயரை சொல்லி அதிகமாக நம்ம திக்ர் செய்யலாம். 5வது துவா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகிய துவா தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பல துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹும் நிறைய துவாக்களை நம்மளுக்கு எப்படி நம்ம துவா கேட்கணும், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம துவா கேட்கணும் அப்படிங்கிற பல துவாக்களை திருமறை குர்ஆனில் அல்லாஹும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். அதில் நிறைய துவாக்கள் அல் பக்ரா சூராவில் இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு துவாவை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த துவாவை நம்ம கற்றுக்கலாம். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. இந்த அழகான சின்ன துவா சூரத்துல் பக்ரால கடைசி வசனமான 286வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கற்றுத்தரான். இதில் இன்னும் 2-3 துவாக்களும் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த துவாவினோட பொருளை தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து குற்றம் செய்துவிட்டாலும்
அல்லது நாங்கள் தவறு செய்துவிட்டாலும் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செய்வோம், நிறைய பாவங்கள் செய்வோம். அப்பப்போ இந்த சின்ன துவாவை ஓதி நம்ம இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கணும். பாவம் செய்யும் போது தான் ஓதணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்களை நம்ம தவறு செஞ்சுருப்போம். நம்ம இந்த துவாவை அடிக்கடி நம்ம கேட்டு இறைவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் நமக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்ம அனைவரும் சொர்க்கவாசிகளாக மாற அருள் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரப்பனா துவால சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.